எழுதாமல் இருந்தால் எடுத்து வைக்க மக்களாகவும் அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடிய மக்களாகவும் உங்களை என்னை அல்லாஹ் ஆக்கி அருள்வான் என்று சொல்லி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அன்புடைய சகோதரர்களே, இந்த வட்டிக்கு நெருக்கமான ஒரு சொல்லாக இந்த டிராவல்ஸ் மேன் பவர் சப்ளை வச்சு நடத்துவாங்க. அதுல புதுச்சேரியை பாண்டிச்சேரியை சேர்ந்த ரமேஷ்குமார் என்றவர் ஒரு 4-5 நாள் ஆச்சு. அதுல மட்டும் பிடிபட்டுட்டான். அதனுடைய பாஸ், அதனுடைய முக்கியமான உணவர். எப்படி பாருங்க, அது கிட்டத்தட்ட 200 கோடிக்கு மேல மோசடி. 3400 பேர் ஏமாந்துருக்காங்க இந்த விசாங்கிறதுல. இது அப்பப்போ நடக்கும். ஏன்னா இந்த மேன் பவர்ங்கிறத கவர்மெண்டே அங்கீகரிச்சு இருக்கிறான். அவன் அதுல ஒரு படிச்சவன் பேராசைப்படுறது, படிச்சவனுக்கு ரம்மி விளையாட்டுலாம் தூக்கு போட்டு சாப்பிடறான்னு அந்த மாதிரி 5 லட்சம் சம்பாதிச்சு மேற்கொண்டு ஆசை. எப்படி பாருங்க, என்ன எப்படி சொல்றான், நல்ல சம்பாதிச்சதுல இருக்கா. மறுபடி இவன் 18 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கான். 18 லட்சம் ரூபாய்க்கு 2 கார் வாங்கலாம், அழகான கார் புதுசா. 18 லட்சம் ரூபாய்க்கு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கூட வச்சிருக்கான். கனடா போறதுக்கு 17 லட்சத்தி சில்லறை கொடுத்துருக்கான். 18 லட்சம் கொடுத்துட்டு இவன் கம்பியை நீட்டிக்கான் வாங்கணும். ஏன்னா டிராவல்ஸ்காரன் ஒரு இடத்துல இருக்க மாட்டான், டக்குன்னு சட்டை எழுந்துருவான். பேச்சு பட்டும் பேச்சாரு எல்லாத்தையும் சொல்ல வர 10-20% நல்லவன் இருக்கான். அதுவும் சந்தர்ப்பத்துக்கு நல்லவன். அவனும் மாட்டிக்கிட்டு அவனும் கெட்டவனா இருக்கும். பொய்யெல்லாம் மொத்தமா குத்தகை வாங்கி வச்சிருப்பாங்க. அதனால இந்த விஷயத்துல என்ன சொல்ல வருகிறான் என்றால், இவன் மாட்டினவனு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். இந்த கிரெடிட் பிரான்ச் முக்கியமான கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுல ஒரு 3 பேரை புடிச்சிட்டான். பணம் திரும்ப கிடைக்கிறீங்களா, 200 கோடிக்கு மேல ஆட்டையை போட்டு போயிட்டான். அப்ப அவ்வளவு ரூபாயும் கிடைக்காது. அப்ப இந்த மேன் பவர் சப்ளை என்றால் படிச்சவன் ஏமாந்துருக்கான், படிக்காதவன் நல்லாவே ஏமாறுவான். 1 லட்சம் 2 லட்சம். அவன் இந்த மேன் பவர் சப்ளைல அந்த கம்யூனிகேஷன் அந்த ஓனர்கிட்ட பேச விட மாட்டான். இவன் விசாவை வாங்கி அங்க என்ன நடக்குங்கிறது அவனுக்கு தெரியாது. அவனுக்கு ஒரே குறிக்கோள் விசாவை கொடுத்து அவன் காசை கலக்கிறது மட்டும்தான். 1 லட்சம் ரூபாய். அப்ப கலந்துருவான், அவ்வளவுதான் என்ன செய்வான், ஆட்டையை கொடுத்து போயிருவான். அந்த 1 லட்சத்துக்கு அவன் வட்டி வாங்கி கூட கொடுப்பான், நகையை அடகு வச்சு கூட கொடுப்பான். ஏன்னா வெளிநாடு அப்ராடு போறேன்னு சொன்னா எதை செய்யறதுக்குனாலும் நாட்டு தயாரா இருக்காங்க வீட்டுல ஒழிஞ்சு போன்னு. அப்ப காசை கொடுப்பதற்கு வட்டி வாங்கி கொடுப்பான், நகையை வீட்டுல வச்சு கொடுப்பான், நகையை வித்தும் கொடுப்பான். கொடுத்தோடனே இவன் மொத்தமா தொகையை போட்டு போயிருப்பான். அப்ப பயங்கரமான ஓடி ஆட்டையை போட்டிருக்கான். முடிக்கச்சில யூபியில பல இடத்துல வந்திருக்கான். தேரா போட்டு படிவன பிடிச்சாலும் என்ன சொல்லுவான், வெளிநாட்டுல என்ன ஏமாத்திட்டாங்க அப்படின்னு இருக்கும். அப்ப மேன் பவர் சப்ளையை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா யாரா இருந்தாலும் சரி, நாங்க ஓனர்கிட்ட பேசணும், சம்பளம் என்ன, அக்ரிமெண்ட் பேப்பர் என்ன எல்லாம் பார்த்து கவனிச்சு போகணும். ஏன்னா இதுல நல்லா ஏமாறுவாங்க. ஏமாறினாலும் இது பெட்டி நியூஸ் மாதிரி வர்றதுனால நிறைய பேர் கவனிக்க மாட்டாங்க. அதனால அரபு நாடு வேலைகள், வெளிநாடு வேலைகள், கனடா போறதுக்கு ஏமாந்துருக்காங்க. கனடா போறதுக்கு அமெரிக்கா போறதுன்னா அதுல ஒரு புள்ளி விவரமே இருக்கு. பேர்ல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்கணும். அந்த அமௌண்ட் அவன்கிட்ட காட்டணும். படிப்பு இருக்குது, பல விஷயங்களை அங்க சப்மிட் பண்ணணும். அவன் சில சட்டங்கள் வச்சிருக்கான் நாட்டுக்கு போறது என்றார். அப்ப அவன் சர்வ சாதாரண போக முடியாது, பல லட்சங்கள் செலவு பண்ணணும். சிங்கப்பூர் சைடு இந்த சைடு போறதா, இந்த அரபு நாடு போறாதுன்னா இங்க பாலைவனம் இங்க போறாது 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிடுவோம், இங்கேயும் தொப்பியை போட்டுருவோம். அப்ப மேன் பவர் டிராவல்ஸ்காரங்கிறது மொத்த பொய் உருவத்தின் திண்ணம் அவன் தான். அவன் மூஞ்சிதான் அவ்வளவு பேசுவான். கரெக்டா பாஸ்போர்ட்டையும் லாக் பண்ணிடுவான், எல்லாத்தையும் லாக் பண்ணிடுவான். லாக் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு விசா வரும். வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்வான், அப்புறம் பார்த்து உங்களுக்கு மாடு மாதிரி தள்ளி விட்டுருவான். அப்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த மோசடி கும்பல்லையும் கிட்டத்தட்ட 5 பேரை பிடிச்சிருக்கான். இப்ப ஒருத்தர் அந்த பாஸ் இருக்கிறவன் அசாமோடு யூபியில அவனையும் பிடிச்சிருக்காங்க. பொழுது அந்த ரூபாய் கிடைக்காது. இவ்வளவு ரூபாய் மோசடி பண்ணிருக்கான். 3400 பேரை ஏமாத்திருக்கான். அப்ப எப்படிப்பட்ட பேராசன் பார்த்துக்கிட்டு எத்தனை பேர் ஏமாந்துருக்காங்க, இன்னும் ஏமாத்துவோம். அப்ப இது ஒரு பலவீனமான பயன்படுத்தி ஏமாத்துறது தான். அதனால விசா விஷயமாக வந்தால் தெரிஞ்சா போங்க, இல்லைன்னா கஷ்டப்பட்டு பச்சை தண்ணியை குடிச்சாலும் இங்கே வாழ்ந்துருங்க. தெரிஞ்சுட்டு போங்க. நல்ல பச்சையா ஏமாத்தி விட்டுருமா, ரொம்ப கவனமா இருக்கும். 10% ஒரு தேரும் ரொம்ப கம்மி தான். ஆனா அவனை 10% அனுப்ப முடியுமா, அவன் நல்லவன் தெரியுமா, அங்க எல்லாம் நல்லவனா தேனாதானே பேசுறான். அது இங்க வியாபாரம் செய்யறவங்களுக்கு கவலை இல்லை. அரபு வெளிநாடு போகணும் ஆசைப்படுறவங்களுக்கும் இதை தகவலாக என்ன செய்யறோம் சொல்லிக் கொள்கிறோம். இதுல எச்சரிக்கையா இருக்கணும். அறிவுள்ள மக்களாகவும் இறை எச்சம் கொண்ட மக்களாகவும் உங்களை அந்த வாக்கியம் என்று சொல்லி உரையை நிறைவு செய்கிறேன்.